ராம் நாராயண ராம். இந்த பூமியில் மனிதன் பெற்றுள்ள ஆற்றமனைத்தும் ஆண்டரிக்ஸ், வானம் மற்றும் இயற்கையிலிருந்து பெறப்பட்டது. அவனுக்கு எந்த ஒரு சொந்தமும் இல்லை. பூமி எங்கள் தாயாக இருக்கும்போது சூரியன் எங்கள் பிதா எங்களுக்கு சக்தி மற்றும் ஆற்றலை வழங்குகிறார். இயற்கை எங்களுக்கு அனைத்தையும் கொடுத்துள்ளது. ஆனால் இயற்கை எங்களிடமிருந்து ஏதாவது திரும்ப கேட்டுக்கொள்கிறதா? சூரியன், சந்திரன், வானம், அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் எங்களுக்கு கொடுத்ததை அவை எங்களிடம் எதுவும் திரும்ப கேட்கின்றனவா? அல்லது அவை நன்றி கூறுவதில் நாம் அவற்றுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கருதுகின்றனவா? பிறகு மனிதன் மற்றவர்களிடம் தேவையில்லாமல் நன்றி கூறுவது ஏன்? அவன் எதை நன்றியோடு பகிர்ந்து கொள்கிறான்? இந்த மனிதர்களின் நடத்தை தான் பிரிவை உருவாக்குகிறது. அது அனைவரையும் ஒன்றாக இணைவதிலிருந்து தனித்துவமாக பிரிக்கின்றது. நாம் வானம் மற்றும் இயற்கையை முன்னிட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். சூரியன் எப்போது சொல்கிறதோ, நான் இந்த இனத்திற்கு மட்டுமே ஒளி தருவேன், அல்லது இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒளி தரவில்லை என்று? அல்லது வானம் எப்போது கூறுகிறதோ, நான் யாருக்கும் வாழ்க்கை வழங்கப் போவதில்லை என்று? கிரகங்கள் எப்போது சொல்கிறதோ, நாம் எங்கள் ஆற்றலை வழங்க மாட்டோம் என்று? மனிதர்களே இப்படியான நடத்தை பரப்புகின்றனர். எங்கள் அனைவருக்கும் சூரியன், வானம், அனைத்து கிரகங்களை நமது வழிகாட்டிகளாக கருதி அவைகளை போன்று நடந்து பூமியில் வாழும் மனிதர்களிடையே அன்பு மற்றும் ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். இன்றைய காலத்தில் என்ன தேவை என்றால், மனதை ஆழமாக பரிசீலித்து உள்ளங்காணும் குரலையும் கேட்டு அறிவின் வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொள்வது. வாழ்க்கையில் எந்த வேலையும் செய்யுங்கள், உங்கள் அறிவு எப்போதும் உங்களுக்கு சரியான வழியை காட்டும். அதனால் எப்போதும் உங்கள் அறிவை மதித்து உளக்குரலை கேளுங்கள். இன்றைய உலகில் ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சி மற்றும் அமைதி தேடுகிறான். அதனை பெற நாம் ஏற்கனவே அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மறந்து விடுகிறோம், இந்த மகிழ்ச்சியும் அமைதியும் உங்கள் உள்ளத்திலே உள்ளது. அதை அனுபவிப்பது உங்களுக்கு ராம் நாராயண ராம் என்ற பெயருடன் இணைவதே ஆகும். பிறகு பாருங்கள், நீங்கள் எவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறீர்கள். ராம் நாராயண ராம் என்ற பெயரில் முழு பிரம்மாண்டம் நிலை பெற்றுள்ளது. இந்த பெயர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. அது உங்கள் மனதை அச்சங்களிலிருந்து விடுவித்து சாந்தி மற்றும் செழிப்பை வழங்குகிறது. வானம் இயற்கையை உருவாக்கியது, சீயை உருவாக்கியது. நாங்கள் அனைத்தும் அதிலிருந்து பிறந்தோம். எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ளன. இதிலிருந்து நாம் ஆற்றலை பெறுகிறோம். நமது அறிவு திளைக்கின்றது மற்றும் நமது அறிவு பரவுகிறது. மனிதன் எந்த செயலையும் செய்தாலும் அது சரியானதா தவறானதா என்பதை நமக்கு அறிவு எப்போது கூறுகிறதோ அது உண்மை. நமது உள்ளத்தில் இருக்கின்ற அறிவுதான் நமது மனதாக உள்ளது. அது நமக்கு அனைத்தையும் கூறுகிறது. நாம் எப்போது தவறு செய்கிறோமோ அது எங்களுக்கு கூறுகிறது, இது தவறு, இதை செய்யக்கூடாது. ராம் நாராயண ராம் என்ற பெயர் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். அது உங்கள் கனவுகளை நிறைவேற்றுகிறது. உங்கள் உள்ளத்துடன் கூடிய இணைப்பை அளிக்கின்றது. இந்த பெயருக்கு அந்த சக்தி உள்ளது. அது முழு பிரம்மாண்டத்தையும் உட்கொண்டுள்ளது. இந்த பெயரை உச்சரிப்பதால் நீங்கள் உங்கள் உளதோடு எளிதாக காட்சியடைய ஆரம்பிப்பீர்கள். உலகில் பல பேர் ராம் நாராயண ராமுடன் இணைந்து அவர்கள் தங்களின் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் உள்ளவர்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்தி வருகின்றனர். ராம் நாராயண ராமுடன் இணைந்து அனைவரும் புதிய பார்வையை பெற்று அது புதிய ஆற்றலை வழங்கி வாழ்க்கையை வெற்றிகரமாக்குகிறது. ராம் நாராயண ராம் எப்போதும் மனிதர்களுக்கு இது உத்தரவு வழங்குகிறது. எப்போதும் உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல செயல்களை செய்யுங்கள் மற்றும் எப்போது முடியுமானால் மற்றவர்களுக்காக நல்லது செய்யுங்கள். ராம் நாராயண ராம் மூலம் சமுதாயத்தில் பரவிய எதிர்மறை சக்திகளை எப்போதும் அழிக்க முயற்சிக்கப்படுகிறது. இதன் மூலம் சமுதாயத்தில் இருள் விலகி விழிப்புணர்வு ஒளி பரவிவிடும். ராம் நாராயண ராமுடன் இணைந்து மனிதர்களின் வாழ்க்கை வெற்றிகரமாக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து வெற்றியடையும் பாதையில் முன்னேறிக் கொண்டு வருகின்றனர்.